அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். இந்த காலகட்டம் இருக்குதே, நாம் வாழ்கிற இந்த காலம் நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இன்னி தேதிக்கு நம்முடைய பெரும்பாலான வேலைகளை கருவிகளே செய்து முடித்து விடுகின்றன. நாம் அந்த பலனை அனுபவிச்சா போதும். ஒரு காலத்தில் எல்லாமே ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இப்போ என்ன மணி அப்படின்னா அப்படி கையை திருப்பி டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னால் இந்த கடிகாரம் அப்படின்றது ஒரு அபூர்வமான விஷயம். பெரியவங்கள்லாம் வெளில வந்து சூரியன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து ஒரு நேரம் சொல்லுவாங்க. ஆனால் சூரியனை வைத்து நட்சத்திரத்தை வைத்தே மிக துல்லியமாக சொல்லுகிற அவர்களுடைய அந்த ஞானம் அது வேறு. ஆனால் இப்போ சர்வசாதாரணமாய் போச்சு. அது மாதிரி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறது, பூமி பந்தினுடைய அடுத்த பக்கத்துக்கே இப்பொழுது ஒரு நாளில் போய்விடலாம். அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்து விட்டது. பசிக்குதா, சாப்பிடணுமா, வீட்டில் யாரும் இல்லையா, சமைக்க தெரியாதா, கவலையே இல்லை. செல்ஃபோனை எடுத்து ஆப்பிள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வகையான உணவு வேணுமோ டிங் டாங்னு பெல் அடித்து வாசலில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஆள் இருக்குது. உங்களுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கும் ஆள் இருக்குது. எல்லா விஷயத்துக்குமே கருவிகள் வந்து விட்டன. கையில் இருக்க வாட்சை வச்சுக்கிட்டே உங்கள் பிபி எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். நீங்கள் இன்னைக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் நடந்திருக்கிறீங்க உங்கள் வாட்ச் சொல்லுது. உங்களுடைய தண்ணீர் அளவு உடம்புல எவ்வளவு இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கணுமா இல்லை தண்ணி நிறையவே உடம்புல இருக்கா, அதை சொல்கிறதுக்கு ஒரு கருவி இருக்குது. வாட்சிலேயே இதெல்லாம் இப்போ வந்துருச்சு. இதெல்லாம் என்ன வாட்சு, ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டமே அதெல்லாம் என்ன வாட்சு இப்போ அப்படின்னா கையில் இருக்கிறது என்ன வாட்சு, அதை வச்சே கண்டுபிடிச்சிரு அப்படின்ற மாதிரி சகலத்துக்கும் இன்றைக்கு நமக்கு கருவிகள் வந்து விட்டன. ஒரு பள்ளிக்கூட விழா, அந்த பள்ளிக்கூட விழாவில் அன்னைக்கு சிறப்பு விருந்தினராக ஒருத்தர் வரார். ஒரு 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 பெரிய மனுஷன் வச்சுக்கிங்களேன், பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தலைவர் யாரோ ஒருத்தர் அவர் வரார். அவர் அங்கேருந்து வந்துட்டு விழா ஆரம்பிக்கலாம் அப்படின்னார். ஐயா இல்லை, இது மாதிரி சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கெல்லாம் முதல்ல பரிசளிப்பு விழான்னு ஒன்று வச்சுருக்கிறோம், பரிசுகள்லாம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா, அப்படிதான் நாங்கள் திட்டமிட்டுருக்குறோம் அப்படின்னா. அதெல்லாம் முடியாது, நான் ரொம்ப பிஸி, நான் சீக்கிரம் போனேன், எனக்கு அடுத்த வேலை இருக்குது, அதனால் நான் முதல்ல பேசிடுறேன். இந்த பரிசளிப்புலாம் யாரா பிரின்சிபால் அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை வச்சு நீங்கள் முடிச்சுங்க. இல்லை அதில் ஒரு இல்லைங்க, இப்படிலாம் மறுத்து பேசிட்டு இருக்காதீங்க, நான் போகிறப்பறம் மணியாச்சு சீக்கிரம் அப்படின்னார். அப்புறம் அவர் சொன்னால் மறுக்க முடியுமா? சரின்னு இவர் பேசுகிறார். அடி சொற்பொழிவு ஆத்துன்னு ஆத்துறாரு 1 மணி நேரம். அதுங்க பிள்ளைங்க பாவம் அப்படியே நெளியுதுங்க. அதுங்களுக்கு ஒன்றும் பெரியவர்லேருந்து இவர் பேசினார்னா குட்டி பிள்ளைங்களுக்கு என்ன ரசிக்கும்? சில பேர் அப்படிதான் இடங்காலம் தெரியாமல் எதிர்த்தாப்புல இருக்கிற ஆடியன்ஸ் மனோபாவம் தெரியாமல் சொற்பொழிவு ஆத்துன்னு ஆத்துவாங்க. என்ன பண்ணுறதுன்னு பிள்ளைங்களும் நெளிஞ்சிட்டு இருப்பாங்க, எந்திரிச்சு போக முடியாது, மிஸ்ஸு அங்கேருந்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி இந்த பிள்ளைங்க உட்காந்துருக்குது. இவர் பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து பிரின்சிபால்கிட்ட சொல்கிறார், என்ன பசங்க ஒரு சிரிப்பு இல்லை, ஒரு கைத்தட்டல் இல்லை, பேசுகிறப்போ இப்படிலாம் சிரித்து கைத்தட்டி பாராட்ட வேணாமா, என்னது இந்த பிள்ளைங்களை இப்படி ட்ரெயின் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னார். இந்த பிரின்சிபால் சொன்னார், ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க, இது மாற்றுத்திறனாளிகள் பிள்ளைகள்லாம் அவங்களுக்கு காது கேட்கறதுன்றது கொஞ்சம் குறைவு, அதனால தான் பரிசளிப்பாக நாங்கள் முதல்ல இந்த காது நல்லா கேட்கறதுக்கான அந்த கருவியை தான் பரிசா பிள்ளைங்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு வச்சுருந்தோம். அந்த நீங்கள் பரிசு கொடுத்துட்டு அப்போ அவன் காதில் அதை வச்சுதாங்கன்னா உங்கள் பேச்சு அவன் காதில் விழுந்துருக்குங்கய்யா, நீங்கள் தான் அவசரமாக போகணும் பிஸின்னுட்டிங்களே, அதனால தான் பேசிட்டீங்க, உங்கள் பேசினது எதுவுமே அவன் காதில் விழுந்துருக்காதுங்க, அதனால தான் இப்படி அப்படின்னா இது தேவையா? அப்போ கருவிகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சௌகரியமாக மாற்றுவதற்காக வந்திருக்கின்றன. அதை விட்டு நான் தான் பெரியவன் என்று தன்னை பெரிதாக நினைத்து கொள்ளுகிற பொழுது, எல்லாவற்றையும் விட தான் முக்கியம் என்று நினைக்கிற அகந்தை வருகிற பொழுது நாம் இயல்பாக பெற வேண்டிய ஆனந்தத்தை கூட இழந்து விடுகிறோம். அப்ப இந்த கருவிகள்லாம் இன்னைக்கு நம்மளோட முக்கியமாயிடுச்சா? நாம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் தான் ரொம்ப தேவையா? இது இல்லாம சந்தோஷமா இருக்க முடியாதா? 200-300 வருஷத்துக்கு முன்னால செல்போன் ஒன்று இருந்ததா? இன்னைக்கு குடும்பமா கையில செல்போனுக்கு அடிமையா உக்காந்துருக்குறாங்க. யாரோ ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா வாங்க எப்படி இருக்கிறீங்க, வீட்டில் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு மறுபடியும் குனிஞ்சிக்கலாம். பல இடத்துல போனீங்க அப்படின்னா
குனிஞ்ச தலை நிமிராமல் அப்படியே அடக்க ஒடுக்கமாக உட்காந்துரும். என்ன கையில் அந்த அந்த பெட்டி சாத்தான், குட்டி சாத்தான் கையில் இருக்குது. அது அப்படியே சுண்ணாம்பு தடவுற மாதிரி தடவிட்டே இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம். முந்தெல்லாம் வீட்டுக்கு மாமா, சித்தப்பா, பெரியப்பா யாராவது வந்தா எல்லாம் சூழ்ந்து உக்காந்துக்கிட்டு அவர் வீட்டு கதை, அவர் ஊர் பார்த்தது எல்லாம் திரும்ப பேசிட்டு இருப்பாங்க. விடிய விடிய பேசிட்டு இருப்பாங்க உறவுக்காரர்கள் வந்தால். இன்னைக்கு யாரும் யாரோடையும் பேசுறது இல்லை. கல்லூரிகளுக்கெல்லாம் முன்னால போனீங்கன்னா அப்படியே பசங்க செட்டு செட்டாக இருந்துக்கிட்டு அங்கங்கே மரத்தடியில், காம்பவுண்டில், அப்புறம் கிரவுண்டில் குரூப்பாக நின்று பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தமாஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் வரிசையாக வராண்டாவில் இருக்கிறாங்க, இல்லை கிரவுண்டில் இருக்கிறாங்க. அவனு தனித்தனியாக ஒரு உலகத்தில் இருந்துக்கிட்டு இப்படி கையால் தள்ளிக்கிட்டு இருக்கிறான். ஒருவரோடு ஒருவர் கலந்து பழகி பேசி இன்புறுகிற அந்த காலம் எல்லாவற்றையும் இது பெட்டிக்குள் சுருட்டி போட்டு கொண்டு விட்டது. ஒரு அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு. மாதம் அவருடைய பென்ஷனை ட்ரா பண்ணுறதுக்காக பேங்க்குக்கு போவார். அவருடைய மகன் அவர் சொன்னார், அப்பா நீ எதுக்குப்பா போகிற பேங்க்குக்கு, ஆப் இருக்குப்பா, பேங்க்கோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க, அதுக்கு பிறகு உனக்கு தேவையான பேமெண்ட்ஸ்லாம் நீ இதில் இருந்தே பண்ணிக்கலாம், நீ எதுக்கு இங்கிருந்து அங்கே போகிற அப்படின்னார். எல்லாம் விட்றா, எனக்கு அங்கே போனால் அப்புறம் நான் போகிறேன், அது என்னவோ நான் பத்திரமா போயிட்டு வந்துடுறேன், கவலைப்படாத அப்படின்னார். அப்பா ஏன் ஒவ்வொரு தடவையும் பேங்க்கு போகிறதுல ரொம்ப பர்டிகுலராக இருக்கிறார் அப்படின்னு பையன் ஒரு நாள் கூடவே போய் பார்க்குறார். இவங்க போன உடனே அந்த பேங்க் மேனேஜர் அங்கேருந்து வரார். அவர் இவருடைய முன்பு இவரோடு பழகி ஒரே இடத்தில் வேலை செய்தவர். இவர் காலை தொட்டு கும்பிடுறார். சார் உங்களால் தான் நான் இங்கே இருக்கிறான்றார். அப்புறம் அந்த ஸ்டாஃப்லாம் வராங்க. அங்கே இருக்கிற சில நண்பர்கள் இவர்கிட்ட கைகுலுக்கி பேசுகிறாங்க. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சிரிச்ச முகத்தோடு வீட்டுக்கு திரும்புகிறார். என்னதான் கருவிகள் இருந்தாலும் மனிதர்களோடு பழகுவது மாதிரி ஆனந்தம் வேறு எதுவும் கிடையாது. கடைசி நேரத்தில் கூட மனிதர்கள்தான் நமக்கு வார்த்தைகளால் இன்பம் தருகிறார்கள். கருவிகளால் பயன் உண்டு, அது ஒரு எல்லையோடு முடிகிறது. ஆனால் மானுடம் என்பது மிகப்பெரிய சமுத்திரம். அதில் தொட்ட இடங்களில் எல்லாம் முத்துக்கள் துலங்குகின்றன. வாழ்க்கையில் முத்து போல் ஒளி வீச வேண்டும் என்றால் மானுடம் என்கிற கைவிளக்கு ஏந்தி கொள்வோம். கருவிகளை கொஞ்சம் தள்ளி வைப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.